என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாட்கள் நீங்கள் வரப்போகிற வருடத்திற்கு ஆயத்தமாகிற நாட்கள். என்ன செய்ய வேண்டும், எப்படி கர்த்தரை நெருங்கி சேர வேண்டும் என்றெல்லாம் பல கேள்விகள் உங்கள் உள்ளத்திலே இருக்கும். இன்றைக்கும் கூட உங்கள் ஜெப வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். எதையெல்லாம் குறித்து கவலைப்படுகிறாயோ அந்த கவலைகளை ஜெபமாக மாற்று. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அப்படி என்றால் ஒன்றுக்கும் எல்லாம் என்ற அந்த 2 பதங்கள் மிக முக்கியம். எதை குறித்தும் கவலைப்படாதே, எல்லாவற்றையும் ஜெபமாய் மாற்று. எதை குறித்தும் அழுது கொண்டிராதே, அதை கூட நீ ஜெபமாக மாற்று. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு ஜெப டைரியில எழுதி வையுங்கள். இந்த வருஷத்தின் கடைசியிலே உங்கள் மனதை வாதிக்கிற, உங்கள் மனதை வேதனைப்படுத்துகிற, துன்பத்திற்குள் உங்களை தள்ளுகிற எல்லா காரியங்களையும் ஜெபமாய் எழுதி வைத்து விட்டு ஒவ்வொன்றையாய் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவர், இந்த காரியத்தை உம்மிடத்தில் சொல்கிறேன், இந்த காரியத்தை உம்மிடத்தில் சொல்கிறேன், இந்த பாரத்தை உம்மிடத்தில் சொல்கிறேன், இந்த வருத்தமான காரியத்தை உம்மிடத்தில் சொல்கிறேன், இந்த வேண்டுதலை உம்மிடத்தில் சொல்கிறேன் என்று எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஜெபமாய் தெரியப்படுத்தும் பொழுது வேதம் சொல்கிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். ஒரு பெரிய சமாதானம் இருதயத்தை மூடும். கலக்கத்தோடும் பயத்தோடும் அங்கலாய்ப்போடும் அலைக்கழிப்போடும் அல்ல, ஒரு தெய்வீக சமாதானத்தோடு நீங்கள் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த முறையிலே இந்த வாரம் எல்லாம் தேவனிடத்தில் நெருங்கி சேருங்கள். புதிய ஆண்டு உங்களுக்கு மகிமையின் ஆண்டாயிருக்கும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைகள் எந்த காரியத்தை எல்லாம் குறித்து கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ எல்லாவற்றை குறித்தும் இடத்தில் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு கவலையையும் அவர்கள் ஜெபமாய் மாற்றட்டும், ஒவ்வொரு கண்ணீரையும் அவர்கள் துதியாய் மாற்றட்டும், ஒவ்வொரு பாரத்தையும் அவர்கள் விண்ணப்பமாய் மாற்றட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றை குறித்து உம்மிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சமாதானத்தையும் தருவீர், காரியங்களை வாய்க்க பண்ணுவீர். வருடத்தின் கடைசியில் நம்பிக்கையோடு ஆயத்தமாகி புது வருடத்திற்குள் பிரவேசிக்க வைப்பீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எல்லா கவலைகளையும் துதிகளாய் மாற்றுங்கள், எல்லா பாரங்களையும் ஜெபங்களாய் மாற்றுங்கள், எல்லா விதமான அழுகையின் காரியங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், பெரிய சமாதானத்தை உள்ளத்தில் தருவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.